இரவு நேரத்தில் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறவன் யூனிவர்சிட்டிக்குள்ள சகஜமா நுழையிறான் அப்படின்னா யூனிவர்சிட்டியோட பாதுகாப்பு எந்த லட்சணத்துல இருக்கு? வரும்போது ஆடி கார்ல வந்திருக்கான், போகும்போது சௌரேறி குதிச்சு போனான் அப்படின்னா ரோட்ல பீஃப் பிரியாணி விற்கிறவனுக்கு ஆடி கார் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட வீடியோவை நான் வச்சிருக்கேன், இன்னொரு சாரோட ஆசைக்கு நீ இணங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டியிருக்கான்னா அந்த இன்னொரு சார் யாரு? குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது இந்த குணசேகரன் மட்டும்தானா, இல்ல இன்னும் பல பேர்? இப்படி கேவலமான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு, பெண்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு, சம்பந்தப்பட்ட குற்றவாளி உதயநிதி கூட இருக்கிற போட்டோ வெளியாயிருக்கு, மா சுப்பிரமணியன் கூட இருக்கிற போட்டோ வெளியாயிருக்கு. அப்ப இவங்களுக்கு பின்னணியில திமுகவினரே இருக்காங்களா? இவன் மேல 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பாலியல் வழக்கு உட்பட. அப்ப இத்தனை நாளா இந்த நாயை குண்டர் சட்டத்துல கைது செய்யாம விட்டது எதனால? உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப கோவத்தோட உச்சத்தோட தான் இந்த வீடியோவே நம்ம தொடங்குறோம். இருந்தாலும் சப்ஜெக்ட் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நார்மலாகவே பேசுவோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி, இந்த நம்ம திராவிட மாடல் இருக்க எவ்வளவு கேடு கட்டுது அப்படின்னு பார்த்துங்க. ஒரு பாலியல் பிரச்சனை, ஒரு மாணவி கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா. ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த புகார் வந்துச்சுன்னா ரகசியம் காக்கணுமா வேண்டாமா? அந்த மாணவி எந்த இயர் படிக்கிறா, என்ன சப்ஜெக்ட் படிக்கிறா, எந்த ஊரை சேர்ந்தவ, இதை எல்லாத்தையுமே சர்வசாதாரணமாக வெளியே விடுறீங்க அப்படின்னா இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா? எந்த ஊர் மாணவி, என்ன டிபார்ட்மெண்ட்டு, எந்த இயர், இதை தெரிஞ்சாலே கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இல்லை சக மாணவிகளுக்கு தெரியாதா என்ன? இந்த ஊர்லேருந்து நம்ம கிளாஸில் இந்த பொண்ணு மட்டும்தான் படிக்கிறா, அப்போ இவ்வளோ தான் இருப்பா போல இருக்கு அப்படின்னு. அப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படின்னு அந்த மாணவியோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது வெளியாகும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த வேலைகளை செஞ்சுருக்காங்க. இதுக்கே முதல்ல இவங்க வெக்கி தலை குனிஞ்சு மரியாதையாக ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிடணும். திமுகவோட அழிவு, திராவிட மாடலோட அழிவு தான் தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே நல்லது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நான் பகிரங்கமாக சொல்லிட்டே வீடியோக்குள்ளே போகிறேன். ஒரு மாணவி தன்னோட காதலனோட பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே இருந்திருக்கா. அது பார்த்துங்க தமிழ் சமூகம் எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒருத்தன், ஒரு புறம்போக்கு நாய், வெளியில் பீஃப் பிரியாணி விற்கிற ஒரு நாய் உள்ளே போய் வீடியோ எடுத்திருக்கான். ஒரு பீஃப் பிரியாணி விற்கிறவன் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே சர்வசாதாரணமாக நுழையிறான்னா அந்த பல்கலைக்கழகத்தோட பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த லட்சணத்தில் திராவிட மாடல் வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துங்க. இவங்களுக்கு என்ன மனநிலை அப்படின்னே தெரியல. ஏதோ திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி எல்லாருமே யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழையலாம் போல இருக்கு. இந்த நாய் நுழைஞ்சு அந்த மாணவி தன்னோட காதலனோட இருந்த வீடியோக்களை எடுத்திருக்கான். அந்த வீடியோவை காட்டி மிரட்டி, இதை நான் உன்னோட பேரண்ட்ஸுக்கு அனுப்பிடுவேன், உங்கள் டீச்சருக்கு அனுப்பிடுவேன், உன்னை ஆசிரியருக்கு அனுப்பி டிசி வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த காதலனை அடித்து விரட்டிட்டு அந்த பெண்ணோட பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கான். அப்போனா அது என்ன மாதிரி வீடியோவாக இருக்கும்னு நீங்களே பார்த்துக்குங்க. அப்போ இந்த சமுதாயம் எங்கே போய் சேருது அப்படிங்கிறதே பயமாக இருக்குது உண்மையிலேயே. அதாவது கடவுள் இருக்கான், தப்பு செஞ்சால் கடவுள் கண்ணை குத்தும் அப்படின்னு நம்பின வரைக்கும், அது மூடத்தனமாகவே கூட இருக்கட்டும், அப்படி நம்பின வரைக்கும் இங்கே எல்லாருமே ஒழுக்கமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்துச்சு பாருங்க, சமூகத்தை நாசம் பண்ணிருச்சு. பெண்ணிய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாச்சாரத்தையே கெடுத்து குட்டிச்சவராகிட்டானுங்க. அதோட வெளிப்பாடு தான் அந்த மாணவி, சம்மந்தப்பட்ட அந்த மாணவி காதலனோட இருந்தால் என்ன சம்திங், நம்ம தப்பாக பேசக்கூடாது, அந்த மாணவி காதலனோட இருந்த வீடியோக்களை எடுத்து பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்கான் அப்படின்னு புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தியிருக்காங்க, சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த பெண் கொடுத்த பகீர் வாக்குமூலம் என்ன அப்படின்னா, அவன் வரும்போது ஆடி காரில் வந்திருக்கான், வெளியில் போகும்போது செவரேறி குச்சி போயிருக்கான் அப்படின்னா ரோட்டில் பீஃப் பிரியாணி விற்கிற நாய்க்கு ஆடி கார் எங்கேருந்து வந்துச்சு? நான் மற்ற எல்லாரையுமே சொல்லலை, மற்றபடி ரோட்டோரத்தில் பிரியாணி விற்கிறவர்கள் உண்மையிலேயே நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, கஷ்டத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களாலலாம் ஒரு ஆடி கார் வாங்கிட முடியுமா அப்படின்னா சாத்தியமே கிடையாது. இந்த நாய்க்கு, இந்த ரேபிஸ்ட் நாய்க்கு ஆடி கார் வந்திருக்கு அப்படின்னா இவனுக்கு பின்னாடி வேற யாரோ இருந்தாங்களா, இல்லை அந்த ஆடி காரோட ஓனர் யாரு, அந்த ஆடி காரோட எண் என்ன, இது எல்லாம் ஏன் இன்ன வரைக்கும் விசாரணையில் வெளியே வரலை அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுதா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்குமூலத்தில் யாரோ ஒரு சாருக்கு நீ இணங்கணும், அந்த சாரை உன்னை அழைப்பாரு, நீ போகணும் அப்படின்னு மிரட்டினதா செய்திகள் அப்படிங்கிறது இப்போ ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்கு. யார் அந்த சாரு?
அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாரா, இல்லை வேற யாராவது சாரா, வெளியில் இருக்கக்கூடிய சாரா, ஏன்னா சார் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வந்திருக்கு. அந்த சாரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யலாம், இல்லை அண்ணா அறிவாலயத்தில் வேலை செய்யலாம், இல்லை வெளியில் ஏதாவது ஒரு தனியார் அலுவலகத்தில் வேலை செய்யலாம். யார் அந்த சார்? அந்த கேள்வி இங்கே எழுதா இல்லையா? அப்போ இது சாதாரணமாக ரோட்டோரத்தில் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறவனால செய்ய முடியக்கூடிய விஷயமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. இவனுக்கு பின்னாடி இருந்து யார் இயக்கிறா? இந்த நாய் ஒரு ரேப்பிஸ்ட். ஆனால் இந்த நாய் தனியாக இதை செஞ்சிருக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணோட காதலன் அங்கே இருந்திருக்கான். அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையான மோதல் அப்படிங்கிறத செஞ்சிருந்தாலே இவன் எடுத்த வீடியோ, ஃபோனு எல்லாத்தையும் அடித்து உடச்சி இவனை செம்மையாக புழிஞ்சிருக்கலாம். ஏன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து இந்த நாயை அடிக்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இங்கே எழாமல் இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குணசேகரன் அப்படிங்கிற இந்த பிரியாணி கடை ரேபிஸ்ட் நாய் இதுதான் முதல் வழக்கு அப்படின்லாம் கிடையாது. இவன் மேலே 15க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள், வழிப்பறி வழக்குகள், இதே மாதிரி ஒரு மாணவிகிட்ட பாலியல் ரீதியாக தவறாக நடந்துக்கிட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறது இருக்குது. சாதாரணமாக ஒருத்தன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே சாயந்தர நேரத்தில் அப்படியே உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்து இந்த வேலையெல்லாம் செய்கிறான் அப்படின்னா அவன் இப்போ தான் இதை செஞ்சுருக்கானா? இதுக்கு முன்னாடி பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? ஏன்னா கௌரவத்துக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் அதை அப்படியே முடிச்சிருப்பாங்க. சரி போ, நமக்குள்ளேயே முடிச்சிருவோம், இது வெளியில் தெரிஞ்சால் அசிங்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்களா? தோண்ட தோண்ட பூதம் கிளம்பும், தோண்ட தோண்ட பூதம் கிளம்பும். இது முதல்லையா அப்படின்னா இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. இல்லாட்டி இவனுக்கு அவ்வளோ துணிச்சல் வரக்கூடிய சாத்தியமே கிடையாது. ஒரு இடத்துக்கு போகிறான், மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறான், அதை காட்டி மிரட்டுறான் அப்படின்னா இவன் தனியாக செயல்பட்டுருக்கிறதுக்கும் சாத்தியம் இல்லை. இதுதான் முதல் தடவை அப்படின்னு நடந்திருக்கிறதுக்கும் சாத்தியம் இல்லை. எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டாங்களோ, எத்தனை பேரோட கருப்பு சூறையாட்டப்பட்டுச்சோ, எத்தனை பேர் இவனோட மிரட்டலுக்கு பயந்து இவனோட ஆசைக்கு இணங்கினாங்களோ, சம்பந்தப்பட்ட அந்த சாரோட ஆசைக்கு இணங்கினாங்களோ, இதையெல்லாம் தோண்டனா பெரிய பூதம் கிளம்பும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சம்பந்தப்பட்ட குற்றவாளி துணை முதலமைச்சர் உதயநிதியோடு இருக்கக்கூடிய புகைப்படம் சமூக வலைதளத்தில் வெளியாயிட்டு இருக்கு. அதே மாதிரி அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூட இருக்கக்கூடிய புகைப்படம் சமூக வலைதளத்தில் வெளியாயிட்டு இருக்கு. இது திமுகவினர் சொல்லலாம், எங்களை பார்க்க 1000 பேர் வராங்க, அதனால என் கூட இருக்கிறவங்களாம் யோக்கியனா, என் கூட ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் அயோக்கியனா, நான் பார்த்துக்கிட்டுலாம் எடுக்க முடியாதா அப்படிங்கிற வாதம் ஏற்புடையது. சும்மா கண்ணாபுண்ணான்னு குற்றம் சாட்ட நான் விரும்பலை. ஆனால் இவங்க போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இஷ்டத்துக்கு எவனாவது திராவிட மாடல் ஆட்சி சூப்பர் அப்படின்னா கூட 452 போட்டோ கூட நின்றுக்கிட்டு எடுப்பாங்க பல்ல காமிச்சிக்கிட்டு. எங்கே கொண்டாந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா உங்கள் போட்டோ ஷூட் உங்களை? இந்த 2 போட்டோவுக்கு என்ன விடை? உதயநிதி கூட ஓரமாக நிற்கிறான், பரவாயில்ல, அதை கூட விட்டுரும். மா சுப்பிரமணியம் கூட கை கோத்துக்கிட்டு நிற்கிறான். 2-3 புகைப்படங்கள் மாசு கூடயே இருக்கிற மாதிரியே வந்திருக்குன்னா இவன் கண்டிப்பாக திமுக காரனாக இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. இன்றைக்கி அவங்க இல்லைன்னு சொல்லலாம், அடிப்படை உறுப்பினர்கள் இல்லைன்னு சொல்லலாம். இது எல்லாமே சும்மா நாங்களும் வடை சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடலாம். வடை சுடுறதுல இவங்க PhD முடித்தவங்க. இந்த நாய் மேலே 15 வழக்குகள் இருந்து ஏன் குண்டர் சட்டம் பாய்ச்சப்படலை? ஒன்றும் போராத விஷயத்துக்கு இந்த பெண் காவலர்களை இழிவாக பேசினார்னு சவுக்கு சங்கர் மேலே 2 குண்டாஸ் போட தெரியுது. ஒரே ஒரு வீடியோ, ஒரே ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு 17 வழக்குகள் போட்டு 2 குண்டர் சட்டம் போட தெரிஞ்சது இல்லை. இந்த நாய் மேலே திருட்டு வழக்கு இருக்குது, வழிப்பறி வழக்கு இருக்குது, இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் வழக்கு இருக்குது. இந்த நாயை குண்டஸில் அடைச்சிருக்கணும்ல. 15 வழக்குகள் இருந்தும் இவன் ரொம்ப தௌலஸ்தா வெளியில் ரோட்டில் பீஃப் பிரியாணி போட்டுக்கிட்டு சாலையோரத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? இவனுக்கு பின்னாடி ஆட்சியாளர்களோ இல்லை திமுகவோட அதிகார வர்க்கத்தில் யாரோ இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் இங்கே எழறதை தடுக்க முடியுதா இல்லையா? முடியல. சாதாரணமாக சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்தில் பிளாட்ஃபாரத்தில் ஒருத்தன் பிரியாணி கடை போட்ட முடியுமா? சம்மந்தப்பட்ட ஏரியாவோட கவுன்சிலரோட ஆதரவு இல்லாமல் போட்ட முடியுமா? சும்மாவே திமுக கவுன்சிலர் எல்லாம் மாமூலில் கொடி கட்டி பறக்கக்கூடியவங்க ஒருத்தன் பீஃப் பிரியாணி போட்டிருக்கான்னா அவனை விட்டுருவாங்களா என்ன? கண்டிப்பாக தெரியும்ல. இவன் அப்போ ஆளும் தரப்புக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட ஏரியாவோட கவுன்சிலர் தரப்புக்கோ இவன் நெருக்கமானவனாக தான் இருப்பான். இல்லாமல் யாரோ ஒருத்தரெல்லாம் போய் பிளாட்ஃபார்மில் கடை போட்ட முடியாது சென்னையில். இது சகஜமாக மக்களுக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு இவன் அப்படி நம்ம காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கான், கால் உடைக்கப்பட்டிருக்கு, பாத்ரூமில் வலிக்க விழுந்தான் அப்படிங்கிற வழக்கம் போல் அந்த திரைக்கதை அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. எனக்கு என்னமோ அவன் கால் உடைஞ்சதே உண்மையாக என்னன்னு கட்டவுத்து பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. சும்மா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ கட்டு போடுற மாதிரி போட்டுக்கன்னு கூட செஞ்சுருக்கலாமோ, இவனுக்கு பின்னாடி இருந்து யாரோ காப்பாற்றுறாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் கூச்சமே இல்லாமல் அமைச்சர் ரகுபதி அவசர செய்தியாளர் சந்திப்பு. வெக்கமா இல்லை? ஒரு மாணவி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா, அவள் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ட பூரா நீங்கள் கசிய விட்டுறீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டு, எந்த இயரு, எந்த ஊர் மாணவி, இன்ன வரைக்கும் நான் சொல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
அது எல்லாமே வெளில வந்ததுன்னா தான் அந்த மாணவி யாருன்னு தெரிஞ்சு போகுதே. இது கேவலமா இல்லை உங்களுக்கு? உங்கள் வீட்டு பெண்களாக இருந்தால் விட்டுருவீங்களா சொல்லுங்க? இதில் கேட்டால் உத்தரப்பிரதேசத்தில் அது நடந்துச்சு, பொள்ளாச்சியில் அது நடந்துச்சு. நடந்ததுடா. இப்போ உங்கள் ஆட்சியில் என்ன நடக்குது? இதுக்கு பதில் சொல்லுங்க. இங்கேருந்து பெங்காலில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா பொங்கி வருவாங்க. கனிமொழிலாம் கையில் மெழுகுவர்த்தியை தூக்கிட்டு அப்படியே ஊர்வலம் போகிறது. நிர்பயாவுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே ஊர்வலம் போகிறது. இப்போ சமீபத்தில் தெலுங்கானாவில் ஒரு சம்பவம் நடந்தது, அப்படியே ஊர்வலம் போகிறது. தமிழ்நாட்டில் நடந்தால் இது அரசியல் ஆக்காதீங்க. அப்போ எந்த மசரை தான் அரசியல் ஆக்கினா நீங்கள் ஒத்துப்பீங்க? எதை எடுத்துக்கிட்டாலும் அரசியல் ஆக்காதன்னா அப்போ 24 மணி நேரம் எதிர்கட்சிக்காரர்களும் சேர்ந்துக்கிட்டு ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, திராவிட மாடல் வாழ்க, பாலாரும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்கிறீங்கன்னு உங்களுக்கு கேடயமாக கொடுப்பாங்க. நீங்கள் ஆண்டு கிழிக்கிற லட்சணத்துக்கு எதை எடுத்தாலும் அரசியல் செய்யாத, எதை எடுத்தாலும் அரசியல் செய். உனக்கு ஆட்சி செய்ய தெரியலன்னா அரசியல் செய்வாங்க தான். எப்படியா ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள தெருப்பொறிக்கு நாயெல்லாம் எப்படி ராத்திரியில் உள்ள போறான்? அந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு லட்சணம் கிழிக்குதா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஒரு ரசிகர் மன்ற தலைவர்லாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரு? ஒர்த் இல்லாதவங்கெல்லாம் அமைச்சர் பதவியில் போட்டுக்கிட்டு 4 மீடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் சும்மா RS பாரதி மீடியாக்களை வச்சுட்டு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் மட்டும் நீங்கள் ஆண்டு கிழிக்கிற லட்சணம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு அர்த்தமா? இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி நபர்கள் யார் அப்படிங்கிறது மக்கள் முன் நிறுத்தப்படணும். அங்கே போய் அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. அவன் அறுத்து எறிங்கன்னு மக்கள் கொந்தளிப்போட உச்சத்தில் இருக்காங்க. போராட்டம் நடத்துகிறவங்களை கைது செய்கிறீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? விசாரணை, அவனை விசாரிக்க என்ன 50 மணி நேரம் ஆகுமா? தட்டி தூக்கி நேரம் அவனை மக்கள் சொன்ன மாதிரி அறுத்து கூட போட்டு போகலாம், தப்பு கிடையாது. இப்போ எத்தனை ரவுடிங்களை என்கவுண்டர், போலி என்கவுண்டர் பண்ணுறீங்க? மக்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. என்கவுண்டரை ஆதரிக்கிறவன் நான் கிடையாது, ஆனால் மக்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நாயங்களெல்லாம் வீசுங்க, மக்கள் அதையும் கொண்டாடுவாங்க. நீங்கள் இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு செய்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் ஆண்டு கிழிச்ச லட்சணம் மக்கள் முன்னாடி அம்மனமாக நிற்கிது. அதை துணி போத்து மூடுறதுக்காகனாச்சும் இவனெல்லாம் விடுங்க, நல்லாயிருக்கும்.